ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு மலை உச்சியில் ஏற்றப்படும் ஒரு தீபம் இன்று வரை அணையாமல் மக்களின் நம்பிக்கையும் பக்தியும் உயிரோடு வைத்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா? ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தீபத்தை காணவே திருவண்ணாமலைக்கு குவிகிறார்கள். ஆனால் அந்த தீபத்தின் பின்னால் இருக்கும் உண்மையான ரகசியம் என்ன? ஏன் இந்த தீபம் சாதாரண தீபமாக கருதப்படுவதில்லை? 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் இந்த மரபின் பின்னால் இருக்கும் வரலாறு, அறிவியல் மற்றும் ஆன்மீக மர்மங்களை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தமிழ்நாட்டின் இதயத்தில் அமைந்துள்ள திருவண்ணாமலை சாதாரண ஒரு நகரம் அல்ல. இது சிவபெருமானின் அக்னி ஸ்தலமான கருதப்படும் புனித ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பை குறிக்கும் தலமாக அருணாச்சலம் உலகம் முழுவதும் பிரபலமானது. இங்கு இருக்கும் அருணாச்சல மலை ஒரு சாதாரண மலை அல்ல, சிவபெருமானே மலையாக காட்சி தருகிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். புராண கதையின்படி ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என்று வாதிட்டனர். அந்த நேரத்தில் சிவபெருமான் முடிவும் அடியும் காணாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார். அதன் உச்சியும் அடியும் கண்டுபிடிக்க பிரம்மாவும் அன்னப்பறவையாக, விஷ்ணு வராக அவதாரமாக முயன்றனர். ஆனால் இருவராலும் முடியவில்லை. அந்த எல்லையற்ற ஜோதியின் நினைவாக திருவண்ணாமலையும் கார்த்திகை தீபம் உருவானதாக நம்பப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் மலையின் உச்சியின் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. சுமார் 2600 அடி உயரத்தில் உள்ள மலை உச்சிக்கு மிகப்பெரிய கொப்பரை எடுத்து செல்லப்படுகிறது. அதில் ஆயிரக்கணக்கான லிட்டர் நெய் மற்றும் நீளமான திரி பயன்படுத்தப்படுகிறது. தீபம் ஏற்றப்படும் அந்த நொடி கீழே இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அரோகரா அரோகரா என்று முழங்கும் காட்சி மெய்சிலுக்க வைக்கும். ஆனால் இந்த தீபம் ஏன் இவ்வளவு சிறப்பு? உண்மையில் 3000 ஆண்டுகள் அதே தீ எரிகிறதா? இதன் பலனின் கேள்வி. வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்துப்படி கார்த்திகை தீப திருவிழா குறைந்தது 2000 அல்லது 3000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருவதாக பல பழமையான இலக்கியங்களையும் கல்வெட்டுகளிலும் குறிப்புகள் காணப்படுகின்றன. சங்க இலக்கியங்கள் கூட இந்த விழாவை பற்றிய குறிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தீபம் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பது அல்ல அந்த மரபு, அந்த விழா, அந்த ஆன்மீகம் பாரம்பரியமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இடையறாது தொடர்ந்து என்பதுதான் உண்மை. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. அருணாச்சல மலையின் பாறை அமைப்பு மிகவும் பழமையான என்று புவியியல் நிறுவனர்கள் கூறுகின்றன. சில ஆய்வுகளின்படி இந்த மலை உலகின் மிகவும் பழமையான பாறை அமைப்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. இதுவும் இந்த மலையை சுற்றி ஒரு மர்ம உணர்வை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் அறிவியல் பார்வையில் பார்த்தாலும் இந்த தீபம் மிகவும் வியப்பூட்டுகிறது. மலையின் உச்சியில் பல நாட்கள் தொடர்ந்து எரியக்கூடிய அளவுக்கு நெய், திரி மற்றும் காற்றின் திசை கணக்கில் கொண்டு ஏற்பாடு செய்யப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக இந்த முறை தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் என்னதான் இத்தனை பெரிய தீபம் பாதுகாப்பாகவும் பிரம்மாண்டமாக எரிய முடிகிறது? ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த தீபம் மனிதனின் உள்ளிருக்கும் அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றுவதாக குறிக்கிறது. தீபம் மலையின் உச்சியில் எரிவது மனிதன் தனது உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்கள் தீபத்தை மட்டும் பார்க்க வருவதில்லை, 14 கிலோமீட்டர் நீளம் உள்ள கிரிவலத்தையும் மேற்கொள்கின்றனர். பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் மலையை சுற்றி நடந்து வழிபடுகின்றனர். இந்த கிரிவலம் உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது. இன்றும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அந்த தருணம் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் மனிதர்களின் நம்பிக்கை, ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியத்தின் சக்தி நினைவூட்டுகிறது. ஒரு தீபம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கும் ஒரு கலாச்சாரத்தின் ஒளி அது. அப்படியானால் திருவண்ணாமலை தீபத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன? அது தீயின் ரகசியம் அல்ல, அந்த மரபை தலைமுறை உயிரோடு வைத்திருக்கும் மக்களின் நம்பிக்கையும் பக்தியும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தமிழ் வரலாறு மற்றும் தரும் மர்ம தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.